வணக்கம் நண்பர்களே. WPL 2026 சீசனுக்காக நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா கடந்த 3 சீசனா டெல்லி கேபிட்டல்ஸ் மிகச் சிறப்பா வழிநடத்தி 3 தடவையுமே இறுதிப் போட்டிக்கு கொண்டு போன மெக் லானிங் அவங்களுடைய ரிட்டீன்ட் லிஸ்ட்ல இல்ல. இது கிரிக்கெட் உலகத்துல பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. மெக் லானிங் டெல்லி கேபிட்டல்ஸ் தக்கவைக்காதது ஒரு ஆச்சரியமான முடிவுதான். ஏன்னா அவங்க தலைமையில தான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒவ்வொரு முறையும் ரன்னர்ஸ் அப் ஆகி கோப்பைக்கு ரொம்ப நெருக்கமா போனாங்க. அவங்கள மாதிரி ஒரு அனுபவமான தலைவரை இழந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு புது கேப்டன் வேண்டியிருக்கு. யார் அந்த பொறுப்பை ஏத்துப்பாங்க? வாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இப்போதைக்கு இருக்கிற 5 சிறந்த கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் என்னென்னு ஒன்னா பாப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஜெமிமா ராட்ரிக்ஸ். இவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக கடந்த 3 சீசனா விளையாடிட்டு வர்றாங்க. அணிக்குள்ள இவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கு. மைதானத்துல மத்த வீராங்கனைகளோட இவங்களுடைய புரிதலும் நல்லா இருக்கும். அதனாலே இவங்க கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிறது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். அடுத்ததா மேரிசான் கேப். இவங்க சர்வதேச கிரிக்கெட்ல சுமார் 16 வருஷங்களுக்கு மேலா விளையாடி இருக்காங்க. இவங்களுடைய அனுபவம் அளப்பரியது. நெருக்கடியான சூழ்நிலைகளை எப்படி கையாளணும், எப்படி அணியை வழிநடத்தணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு இவங்களும் ஒரு வலுவான கேப்டன்சி ஆப்ஷன். மூன்றாவதாயிரம் வீராங்கனையான ஷஃபாலி வர்மா. இவங்க பார்க்கத்தான் இளமையா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய கிரிக்கெட் அறிவு மற்றும் களத்துல எடுக்கிற முடிவுகள் ரொம்பவே மெச்சோர்டா இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இவங்களுடைய பேட்டிங் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால ஒரு இளம் தலைவரா இவங்க அணியை வழிநடத்துற வாய்ப்பையும் டெல்லி கேபிட்டல்ஸ் பரிசீலிக்கலாம். 4வது ஆப்ஷனா லாரா வுல்வார்ட். இவங்க சமீபத்துல நடந்த விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை வழிநடத்தி இருக்காங்க. ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு அணியை வழிநடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இவங்களுக்கு இருக்கு. ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்கள ஆக்ஷன்ல எடுத்தாங்கன்னா கேப்டன்சி பொறுப்பையும் இவங்களுக்கு கொடுக்க யோசிக்கலாம். கடைசியா ஃபீபி லிட்ச்ஃபீல்ட். ஆஸ்திரேலிய அணியின் தற்போதைய கேப்டனான அலிசா ஹீலிக்கு அடுத்தபடியா ஃபீபி லிட்ச்ஃபீல்டு தான் ஆஸ்திரேலியாவுக்கு கேப்டனா வரணும்னு மெக் லானிங்கே சொல்லியிருக்காங்க. லானிங்கே இவங்க மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இவங்கள கேப்டனா தேர்வு செய்யறது ஒரு தவறான முடிவா இருக்காது. ஆக மெக் லானிங்கின் இடத்தை நிரப்ப இந்த 5 வீராங்கனைகள்ல யாரை டெல்லி கேபிட்டல்ஸ் தேர்வு செய்வாங்கங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த 5 பேர்ல யார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சரியான கேப்டனா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.